நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் பெண்கள் கிறிஸ்தவ மேல்நிலைப் பள்ளியில் கோவஸ்ரீ என்கின்ற மாணவி காலைப்பாறையில் தூக்கு போட்டிருந்ததாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்த நிலையில் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இதில் மர்மம் உள்ளது. எனவே இது சம்பந்தமாக நீதி கேட்டு மேல்பட்டாம்பாக்கம் அம்பேத்கர் சிலை அருகே மாதர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். மேலும் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றி விசாரணை செய்து நீதி வேண்டும், நியாயம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்தார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். என்னோட புள்ள இந்த பள்ளிக்கூடத்துல நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்கன்னா கொண்டு வந்து சேர்த்தோம். என் புள்ள ஒரு வாரம் வர வேண்டான்னாங்க. எதனால வர வேண்டாங்கன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வாரம் வராதிங்க, நீங்க அடுத்த வாரம் வாங்கன்னு சொன்னாங்க. எதனால வர வேண்டாம்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைய நான் நல்ல மாதிரியா தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனேன். எந்த ஒரு குறையும் என் பிள்ளை என்கிட்ட எதுவும் இது பண்ணிக்கல, சொல்லிக்கல. ஆனா என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலன்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. என் பிள்ளை சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு என்கிட்ட கரெக்டாகவும் சொல்லலை. என்னை இங்கேயும் அங்கேயும் அழக்க வச்சுதான் கொண்டு வந்து விட்டாங்களோ அவசரம். என் பிள்ளையோட பாடியை எங்கள்கிட்ட முகத்துல காட்டல. 11:30 மணிக்கு என் பிள்ளை இறந்து போய் என் பிள்ளை 11:30 மணிக்கு என் பிள்ளையோட மூஞ்சை காட்டுறாங்க. 8:45 மணிக்கு 9 மணி இருக்கும் என் பிள்ளை இறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் என் பிள்ளை எப்போ இறந்துச்சு என்ற தகவல் தெரியல. என் பிள்ளையோட சாவையா என் பிள்ளை தூக்கு மாட்டிக்கிட்டான்னு சொல்றாங்க. ஏன் எவிடன்ஸ் எல்லாம் எரிச்சாங்க? மின்கூட்டியே எதுக்கு எவிடன்ஸ் எரிச்சாங்க? இது வரைக்கும் அந்த ஸ்கூல்ல என் பிள்ளை எந்த இடத்துல தூக்கு மாட்டிச்சுன்னு என்கிட்ட சொல்லவும் இல்லை. என் பிள்ளையோட எவிடன்ஸை ஏன் எரிச்சாங்கன்றது எந்த ஒரு தகவலும் கிடையாது. அது உள்ள யாரெல்லாம் இருந்தாங்க, எந்தெந்த பிள்ளையெல்லாம் இருந்தாங்கன்றது இது வரைக்கும் தெரியல. என் பிள்ளைய தூக்கு மாட்டிக்கிட்டான்றது முதல் பார்த்தவங்க யாரு, இது வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை. என் பிள்ளை கேள்வி கேட்கும். என் பிள்ளை சரியில்லைன்னா இது சரியில்லை, அது சரியில்லைன்னா என் பிள்ளை கேள்வி கேட்கும் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. என் பிள்ளை அவங்களுக்கிட்டே கேள்வி பிரின்சிபால் வார்டன்கிட்டயே கேட்டுதான் இருக்கு. சாப்பாடு சரியில்லை, குழம்பு சரியில்லை, ஏன் எங்க அம்மா பீஸ் கட்டுறாங்களே சும்மாவா நீங்க சாப்பாடு பாருங்கன்னு என் பிள்ளை கேள்வி கேட்டிருக்கு. என் பிள்ளைய எனக்கு ஏன் முன்னாடியே என் பிள்ளைய அடிக்கிறாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. நான் அந்த ஒரு வருஷம் என் பிள்ளைய கூப்பிட்டு போயிடுறேன். நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இதுக்குள்ள என்ன நடந்ததுன்றது தெரியல. என் பிள்ளை ஆனா தூக்கு மாட்டிக்கிட்டான்னு சொல்றதுக்கு எந்த விதமான என் பிள்ளை கோழை கிடையாது. என் புள்ள கோழை கிடையாது தூக்கு மாட்டிக்கிறதுக்கு. என் புள்ள நல்ல போல்டான புள்ள. போலீஸ் இங்கேயும் அங்கேயும் எந்த ஸ்கூலோட பிரின்சிபல் என்னை இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சு லாஸ்ட்ல போலீஸ் ஸ்டேஷன் வந்துதான் என் பிள்ளை இறந்து போயிடுச்சுன்ற தகவல் எனக்கு ஃபுல்லா டீட்டெயிலா தெரிய வந்ததே போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான். நான் வரும்போதே எல்லாருமே அவங்கள கூட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறாங்களோ சார். இது வரைக்கும் இவ்வளவு நேரம் என் பிள்ளை இறந்து போச்சு, இவ்வளவு நேரம் எனக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணி உன் பிள்ளை இறந்து போயிடுச்சுன்ற தகவலை என்கிட்ட சொல்லாத. என்ன கரெக்டா எனக்கு 5:30 மணிக்கு என் பிள்ளையோட உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறேன்னு சொன்னவங்க என்னை இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சு 9:30 மணிக்கு எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக வர சொல்றாங்க? எல்லாத்தையும் ஏன் மறைச்சாங்கன்றது எனக்கு நியாயம் கிடைக்கணும் ஐயா. என் பிள்ளையோட சாவுல நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். சிபிசிஐடிக்கு நீங்க கேஸை மாத்துங்க. அதே மாதிரி பிரின்சிபலோட ஹஸ்பண்ட் ஏன் உள்ள ஆண்களே உள்ள அலோடு கிடையாது. பெத்த பேரண்ட்ஸே உள்ள விட மாட்டேன்றீங்க பெத்த புள்ளைய பாக்குறதுக்கு. ஆனா உள்ள எல்லாருமே ஸ்கூலுக்கு போன நேரத்துல சில பசங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஜென்ஸுக்கு மட்டும் எப்படி அலோடு கொடுத்தீங்க? வாட்ச்மேனை கூட்டி இது வரைக்கும் எந்த விசாரணையும் பண்ணல. அங்க உள்ள இருந்த பிரின்சிபலோட ஹஸ்பண்டை கூட்டி யாரும் எந்த விசாரணையும் பண்ணல. ஆக்சுவலா பிரின்சிபலே கூட்டி எந்த விசாரணையும் பண்ணல. வார்டனு, பிரின்சிபலு, சத்துணவு செய்யறவங்க யாருமே எதுவுமே கூட்டி எதுவுமே கேட்காத ரீசன் இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியவே இல்லை. எல்லாம் இது மர்மமா இருக்கு. எனக்கு நியாயம் கிடைக்கணும். என் பிள்ளையோட இது கன்ஃபார்ம் சொல்றேன். இது தற்கொலையே கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என் பிள்ளை கோழையும் கிடையாது. அதே மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்ற அளவுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு, எதை வச்சு என் பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிட்டான்? ஏன் எங்ககிட்ட இது வரைக்கும் அந்த இடத்த காட்ட மாட்டேன்ற? உள்ள அந்த வாசப்படிக்கிட்ட போக முடியல. எதுக்காக போக முடியல? வாசப்படி ஏன் என் பிள்ளை இறந்து போயிடுச்சுன்றீங்க? என் பிள்ளை செத்த இடத்த காட்டலாம் இல்லைங்களா? என் பிள்ளை இதனாலதான் நான் உங்க வீட்டு புள்ள சாவல, என் வீட்டு புள்ள செத்துருக்கு, இதுலதான் செத்தான்னு சொல்றது எங்கள்கிட்ட காட்டலாம். நீங்க ஏன் எரிக்கிறீங்க? ஏன் எல்லா எவிடன்ஸும் நீங்க ஏன் எரிச்சிங்க? மின்கூட்டியா ஏன் எரிக்கிறீங்க? அப்ப இது திட்டமிட்ட இது கொலை. இது ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஐயா. என் புள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க. என் பிள்ளை தற்கொலை பண்ணிக்கல. ஆனா அது தற்கொலையா என்னன்றது நீங்க தான் ஐயா நீங்க ஆராய்ச்சி பண்ணி எனக்கு தீர்வு எடுத்து கொடுக்கணும். என் பிள்ளை தற்கொலை பண்ணிக்கல ஐயா. என் பிள்ளை எனக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு இப்ப சொல்றாங்க. அதோட எவிடன்ஸ் இது வரைக்கும் காட்டல, எதுவுமே பண்ணல. இது தற்கொலை இல்லை. இது கொலை பண்ணி ஏதோ என் பிள்ளைய பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு நீங்க தகுந்த நடவடிக்கை எடுத்து நீங்க தான் எனக்கு தகுந்த நீதி வாங்கி கொடுக்கணும். போலீஸ் சரியான விசாரணை கிடையாது, போலீஸ் சரியான விசாரணை கிடையாது. இந்த கேஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்க சிபிஐக்கு எனக்கு மாத்தி எனக்கு
உதவி பண்ணுமாறு எனக்கு உங்ககிட்ட நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்க பிள்ளையா நினைச்சு என் பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுங்க.